ஒரு கல்லோட வேண்டு இருக்குவோம்மா விசார கிளாஸ் சைட்டுக்கு வந்தான் இங்கே உங்களோட வேலையை பார்ப்போம் உண்டு. அப்படி இருக்கு வேலையா? அதான் என்னென்று சொல்கிறதையா நிற்கிறேன். ஓப்பா இப்போ நான் இங்கே வர உங்களோட அப்பா நின்றவர் அப்போ கல்லில் தான் பார்த்துட்டார். அப்போ நான் வந்து உடனே அவர் தான் அந்த கல்லு கதை எனக்கு காய்ச்சி ஈரத்தோட மருந்து மருத்துவதான இப்போ வருஷத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வந்து ஒரு அம்மாவெல்லாம் தந்து விட்டவா அதை கொடுத்து போட்டு கொண்டு வந்தால் நீங்கள் ஆக்கணும் இல்லையே. இப்போ நான் கேட்குறேன் வருஷத்துக்கு நான் கிஃப்ட்டு கொண்டு வந்தேன், ஆனால் நீ இல்லை அம்மாவிட்ட போயிட்டேன் சரியா. இப்போ நீ வந்து கேட்கலாம் தானே என்னண்டு அப்போண்டே கொண்டு வந்துக்கலாம் தானே ஏன் அந்த கேள்வி கேட்கல ஏன்னா அது வருஷ கிஃப்ட் இல்லை. அப்போ அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் தான் அந்த கிஃப்டே கொண்டு வந்தீங்களா நான் யோசிக்கிறேன். என்ன சாதுவாக இருக்கு சாது வர இருக்கு என்ன கொஞ்சம் வருஷ கிஃப்ட் நினச்சா எனக்கு கவலையான லைசன்ஸ் பொலிசு ஒன்றா ஒன்று ஆ இல்லை இல்லை பொலிசு ஒன்றா ஒன்று அதான் பச்சை ஆடு பார்த்தேன் வேட்டை கொஞ்சம் சந்தி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்பலிக்கு வந்துட்டு போகிறோம். அதாவது வந்து அந்த தெரியும் உங்களுக்கு இந்த கைகால் இல்லாத அந்த தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ வீடு ஒன்று கட்டி கொடுத்துட்டுருக்கோம். அப்போ அது வந்துட்டு நாங்கள் கடைசியாக போய் போடைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அத்திவாரம் வந்துட்டு கட்டின நிலைமையில் வந்துட்டு போய் பார்த்தோம் நாங்கள். அப்போ அது வந்துட்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, வீட்டு வேலை வந்துட்டு போய்கொண்டிருக்குதா, மேசனாக்களுக்கு வந்துட்டு காசு ஒழுங்காக வந்துட்டு போய்கொண்டிருக்குதா, தம்பியாக்கள் என்ன மாதிரி வீட்டு கட்டிடத்தோடு வந்துட்டு மனநிலைமை அவங்களுக்கு ஓகேயாக இருக்குதா, எதுவும் குறைபாடுகள் இருக்குதா. இப்போ எங்களோட வீடு தான் டிலே ஆகுதுன்னு சொன்னால் அவங்களே என்றாலும் நல்ல மாதிரி டைமுக்கு முடிச்சு கொடுக்கணும். அப்போ எல்லாம் ஓகே போகுதா அப்படின்றத தான் வந்துட்டு இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் இதுக்கு முன்னே வந்துட்டு கிளிநொச்சியிலேருந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அவங்களுக்கு அந்த காலுண்டு ஒரு முன் பாதம் வந்துட்டு இல்லாத மாதிரி அப்போ வந்து சிரித்து கொண்டே இருந்தாங்க. வந்துட்டு அப்போ என்ன பிரச்சனையாக்கான்னு சொல்ல உங்களை பார்க்க வந்தேன்டா. அப்போ நான் சொல்லுவாங்க என்ன விஷயம் உதவி சம்மந்தமாக வந்து கேட்க சொன்னால் வந்து நான் கிளிநொச்சியிலேருந்து பாரன் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் எடுத்துன பிள்ளைகளுக்காகண்டு ஒரே ஒரு பிள்ளை 2 வயசுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் ஒரு பிள்ளைன்னு சொன்னால் ஏன்னா அவருக்கு எதுவும் பிரச்சனை உண்டோக்கோ இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வேலையை போகிறவருண்டோக்கோ இல்லை கொஞ்சம் வேலையை போகிற குறைவுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் குடிப்பழக்கங்கள் அப்படி இப்படி இருக்கணும் இல்லை அதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலக்கா நீங்கள் என்ன சொல்கிற ஒரு பிள்ளையோட நீங்கள் 3 பேரும் ஏதோ அவரும் ஒரு வேலைக்கு போய் இல்லாட்டி நீங்களும் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போய் இல்லாட்டி போகாமலும் கூட வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே. என்னது கிளிநொச்சியில் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவும் இல்லை, ஃபோன் பண்ணியும் நான் எடுத்தோம் தெரியாது, அது அடுத்த கதை. அப்போ ஃபோன் பண்ணாமல் என்னத்துக்காக வந்தீங்கன்னு சொல்ல அவரோட கொஞ்சம் இருக்கிற கரைச்சலாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்ன வந்துட்டு அதெல்லாம் கூட குடும்ப பிரச்சனையாக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே எப்படியா ஒரு பிரச்சனையோட நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கே தெரியும் வந்து நாங்கள் வீடியோ போட்டு தான் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி. அப்போ இப்படி ஒரு பிரச்சனையோட நாங்கள் வீடியோ போட்டாலும் வந்துட்டு இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முன் வருவாங்களோ எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணுமே இருந்தால் ஒன்று நீங்கள் வயதானாக்களாக இருக்கணும், இல்லாட்டி வந்துட்டு எதுவும் வருத்தமாக இருக்கணும், இல்லாட்டி முன்னாள் போராளிகளாக இல்லாட்டி கை கால் எதுவும் இல்லாமல் எதுவும் வருத்தங்களால் வந்துட்டு கண் அப்படி இப்படியே பாதிக்கப்படும் அப்படியே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் செய்வோம். மற்றபடி வந்துட்டு உண்மையிலேயே வீடியோ போடுறதுலேயும் மெத்தம் இல்லையாக்கா நாங்கள் மீனக்கட்டு வரதுலேயும் பிரியோசனம் இல்லை, நீங்கள் வராமலே விட்டுருக்கலாம்னு சொல்ல சொன்னால் இல்லை கொஞ்சம் வாங்க கதைக்கணும் நான் முன்னாள் போராளி தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அக்கா முன்னாள் போராளியாக இருந்தாலும் அந்த ஒரு பேரை வந்து நாங்கள் உதவி வாங்கணும் அப்படின்றக்காண்டி பயன்படுத்துகிறத வந்து அழகு இல்லையான்னு சொன்னால் இப்போ நீங்கள் முன்னாள் போராளியாக இருந்தாலுமே நீங்கள் உடல் அளவில் நல்லா இருக்கிறீங்க, உங்களோட அவரும் நல்லா இருக்குது. அப்போ உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டாலும் உங்களோட குடும்பத்துக்குள்ளே சின்ன பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அப்போ அதை வந்து கொஞ்சம் வந்துட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்ல அதுண்டே கணனால் அப்படியே அந்த தம்பி போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரால் ஒரு பெரிய யோசனமும் இல்லை, அவருக்கு நீங்கள் அமைச்சு சாப்பாடும் போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை போலீஸ்லையோ கோர்ட்ஸ்லையோ கொடுத்து நீங்கள் எடுங்கோ. என்ன சொன்னால் இதுக்கெல்லாம் நாங்கள் உதவி கேட்கலான்னு சொல்ல
அக்காக்கிட்ட அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு வேலையை ஒன்று எடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ நான் என்ன வேலைன்னு கேட்க எதுவும் வீட்டு வேலை மாதிரி எங்கேயும் வீட்டில் போய் நின்று ஆட்டையும் வீட்டை தங்கி நின்று வைக்க வேலை செய்யக்கூடிய மாதிரியே அவட பிள்ளையும் வச்சுக்கொண்டு அந்த மாதிரிக்கு எங்கேயும் விடாமல் இருந்தால் சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே அப்படின்ற அந்த அப்படியே உதவியில் அது வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது மீன் பிடிக்கிறவனுக்கு வந்துட்டு மீனை வண்டி கொடுக்கலாம் விலையை வண்டி கொடுக்குற மாதிரி வந்துட்டு அப்படியான ஹெல்ப் எதுன்னு சொன்னால் செய்யலாம். அதை வயசு வந்துட்டு வரணும் உங்களோட நிலைமைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் கேட்டேன் பஸ்ஸுக்கு எவ்வளோ முடிஞ்சாக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொன்னேன். அங்கேருந்து வர 180 என்னமோன்னு சொல்லி சொன்னேன் வந்து 300 சொல்ல பாலுக்கு 1000 ரூபா கொடுத்து பஸ் காசும் கொடுத்து அனுப்பி விட்டுருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நான் கால் பண்ணி எனக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி நான் ஆன்சர் பண்ணி கதைச்சா மட்டும் வாங்கோ. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டை வந்து அநியாயமாக உங்களோட நேரத்தையும் பஸ் காசையும் தான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க. அதை விட நீங்கள் வீட்டை வந்தாலும் வெளி மாவட்டத்துலேருந்து வர்றவங்க நீங்கள் வந்தாலுமே நாங்கள் வந்து இப்போ தற்சமயம் பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை. நாங்கள் வந்துட்டு இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளாம வந்துட்டு என்னென்றாலுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நானுமே வெளியில் போகல எங்களோட வீடுமே வந்துட்டு முடியாத கட்டத்தில் வந்துட்டு கனகாலமாக வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இருக்குது. அப்போ அதால் நானும் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் சரியாக அழுவட்டுரும் அப்படின்றக்காண்டி நம்ம வந்துட்டு இப்போ வீட்டோடு நிற்க வேண்டிய தேவையாக இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளேன்னு சொன்னால் அவ்வளோ பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் காலம் போக வந்துட்டு கொஞ்சம் மாதங்கள் போய் வீடு முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது பிறகு நாங்கள் வெளி மாவட்டங்களும் வந்து பார்ப்போம். அப்போ அவசரப்பட்டு நீங்களாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அநியாயமாக உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்லேருந்துலாம் மக்கள் வரைக்குள்ளே உண்மையிலே என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்குமே அதுக்கு ஒரு செலவுமே தான் என்ன சொல்கிறேன் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது பலரும் பத்தையும் கதைக்கலாம் வந்துட்டு. ஆனால் எங்கள்கிட்ட விட்ட இருந்து அதாவது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் நாள் பாராங்க அவங்களுக்கான ஒரு பஸ் காசாக இருக்கட்டும் அவங்க வந்தால் ஒரு சந்தி பண்ணியே சாப்பாடாக இருக்கட்டும். ஸோ வந்து சகலதுமே நாங்கள் தான் செய்கிறோம் வந்து ஈவன் அதை செய்கிறது எங்களுக்கு ஓகேயாக இருந்தாலும் ஆனால் வீண் அலைச்சல்ன்றது உங்களுக்கு அநியாயம் தானே. இப்போ என்ன சொன்னால் இப்போ அந்த அக்காலாம் வந்து உண்மையாக அந்த கால் முன் பாதம் இல்லைன்றக்குள்ளே பஸ்ஸில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்போ சும்மா திரும்பி போகிற அப்படின்றக்குள்ளே வந்துட்டு வந்தானே. இப்போ அதான் தான் நான் சொல்கிறேன் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களும் இப்போ யாராச்சும் உங்களோட ஊர்லேருந்து கிருஷ்ணாண்ட போனால் வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளுக்கிட்டா அவங்க வெளுக்கிறது தப்பில்லை. ஆனால் வெளி மாவட்டம்னு சொல்லிக்கூட இப்போ தற்சமயம் வந்து பார்க்கல. அது அதே நேரம் அவங்க சில பேர் வந்து கேட்பாங்க வீட்டை நாங்கள் வந்தால் வீட்டை வச்சு வீடியோ செஞ்சு அப்படியே செய்யலாமுன்னா நான் அப்படி வந்து செய்யவும் மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து செய்கிற சில விஷயங்கள் வந்துட்டு அது உண்மை போய் நாங்கள் அறியலை அது உண்மை என்னும் சொல்லலாம். அது அப்போ அப்படியான ஒரு கட்டத்தில் நாங்கள் உங்களோட அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்து செய்கிற வீடியோக்கள்லாம் வந்துட்டு அது வந்துட்டு சரியானதும் உண்மையானதும் தெளிவானதுமாக இருக்கும். ஸோ அதால் வந்துட்டு சொல்கிறோம் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லா எனக்கும் நல்லா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இப்போ கொஞ்சம் இதுக்கு முன்னே நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களோட நன்மைக்காண்டி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டு வெளுக்கிட்டு கெட்பள்ளிக்கு போயிட்டு தம்பின்ற வீட்டு நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டு வருவோம். அகனே வந்துட்டேன் செல்லப்பாவிதிக்கு வந்துட்டு அவனை தான் ஞாபகம் செல்லப்பட்டியே உண்டு கேட்டு சொல்லி சொன்னடாப்பா சொன்னார் வணக்கம் என்னண்டு அது இல்லையா லூசா இங்கே அந்த ஒரு வீட்டு திட்டத்தை பற்றி இதை கேட்டு சொல்ல சொன்னடா மாலை சந்தைக்கிட்ட அவருக்கு விசாரிச்சு சொல்லுவோம். ஸோ வீடு எழும்பி தான் கிடக்கா அங்கே லிண்டர் மட்டத்துக்கு வந்துட்டு போடா என்னண்டா அவள் லண்டனில் இருக்கிறாடா உசாமா அவள் வந்து 40,000 காசு வந்துவா தம்பி கொடுக்க சொல்லி இப்போ அவள் வந்து காசாக கொடுக்காம ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்ச வேண்டி கொடுக்க சொன்னா அவனுக்கு பிடிச்ச எங்களுக்கு போடுறாரு இப்போ அவன்கிட்ட காசை கொடுத்தா தனக்கு தேவையான தானே செய்வேன் அந்த காட்டுங்க பெட்ரோடி அந்த காட்டு வச்சுட்டியா என்ன பிடிக்கும் சொல்லுவானே பைக் மற்ற என்ன பிடிக்கும்னா அப்புறம் கூட குறைய சொன்னால் மற்ற கரைச்சல் இருக்குது. அப்போ லிண்டர் மட்டத்துக்கு வந்துட்டு எனக்குண்டா கல் வாய்ப்பு இல்லாம மண் கல் மேங்கடா பாப்பா இப்படிதான் இருக்கு பாக்க எனக்கு இது சல்லிப்பட்ட காணையில் சத்தத்தில் உள்ளாங்க ஓப்பா இது இவையும் தான் சேர்ந்து எடுத்தது அதுதான் அவனோட மாமானே பார்த்து எடுத்தது. இதுக்கு இது களிமண்ணில் இருந்து கட்டிக்கலாம் போல இது எங்கட அவன்ட கல் மாதிரி எங்கட அவன்ட கல் மாதிரி எங்கட இன்ஜினியர்ட கல் மாதிரி பா எங்கட கல் சட்டியா நீ இப்படி பிடிச்சி இப்படி எரிஞ்சா அப்படியா இங்கே இது மண் மாதிரி போகுது ஒரு பாருங்க கல்லோட வேண்டு இருக்குவோம்மா விசார கிளாஸ்ல நீ கண்டபடி காலையில் ஏன் மோத்த அறியும்
சரிக்கா காசு தானே எங்க ரெண்டு ஓடி மாடு நிற்கின்ற இது வழியே நீ சவலோடு சொல்கிறேன் சவல்ஜிடா சவல் பொல்லோடு ஆனால் மாட்டு எந்த பாறைக்கு ஆக்கள் இல்லை பொல்லோடா ஆ நிற்குவா சரி உதுக்க நிற்கிறேன்னா மனுஷனாக விடுவாடாப்பா இந்த பார்வை செல்லக்கூடிய இங்கே போயிட்டார் ஆ ஆக்கள் இல்லையோ இந்த பார்வை செல்லக்கூடிய இங்கே போயிட்டார் படம் முடிஞ்சதோ நமக்கு தான் சர்ப்ரைஸ் இது சர்ப்ரைஸ் கும்பம் இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது என்னப்பா பூனை வருது ஆ அங்கே நீங்கள் ஒன்றும் அந்த விட்டர் படத்தை வடிவில் போகிறேன் வின்னர் இல்லை இது என்ன பிரான்ஸ் என்னப்பா ஆ அந்த கட்டிலானா இது மற்றது இக்ஸிமா இது விளக்கம் பிஐ அப்பா என்ன ஓகே இருக்குடாவா இல்லை உள்ள அடகு சாம் வந்துடக்கா நான் புதுசாண்டு இல்லை பேக்கெட்டோட காணா இது பெட்ஷீட் பழசு தான் எனக்கு புதுசு தான் புதுசண்டு செல்லக்கூடிய கோல் அடிங்க பல புதுசு ஆனால் கீழே சொப்பினாடாது அப்படி தான் கிடக்கு நம்ம அதை அவாக்கு கொடுத்ததும் பண்ணி இப்போ அச்சரிக்கை மாற்றி கொடுத்தല്ലോ கோல் அடிக்கிற நம்பர் தெரியாடா எனக்கு செல்லக்கூடிய அடிச்சிங்க ஆ அடித்தா சரியாடா அது அப்புறம் எத்தனை மெசேஜ் வந்திக்கும் அவன் நம்பர் என்ன சேவலை இல்லையே நம்ம அவர் நம்பர் இல்லையா அனுப்பிவிட்ட நம்பர் ஆறாம் நீங்கள் இல்லை சேவல் இருந்தாலும் ஜெர்மன் நம்பர் தானே இவன் இப்போ கொஞ்சம் ஓரளவு சில விஷயங்கள் யோசிக்கிறான் பிரச்சனை இல்லை அங்களவும் அங்கே கொஞ்சம் காற்று அடிக்கும் கடவுள் அங்கே கிடைக்கும் எங்கேப்பா போட்டா போ எல்லா சர்ப்ரைஸும் போச்சு அடே செல்லக்குடி எங்கேடா கல்லியே அத்தை விட்டு எங்கே அக்கா ஆறு இல்லை அவன் தான் கேட்குறான் ஹலோ ஐயோ ஒரு முறையும் இப்படிதான்ப்பா நோண்டியா இருந்தான் எங்க தம்பி அவன் அப்ப இங்க நான் உங்களோட வீட்டை வந்தான் தங்கச்சி ஓ வந்தான் பின்ன உங்களை காணையில தான் கோல் அடிச்சான் இங்க வா அப்பா நிற்கிறார் ஓ நாளைக்கு வருவீங்க ஆ சரியா அப்போ நீங்கள் தம்பியை கேட்டா சொல்லுங்க நான் இப்போ நாளைக்கு ஆண்டே வாரேன் சரி சரியா ஓகே என்னம்மா எப்போ எப்போ வந்து வேலையை கடைசியா வருஷத்துக்கு முதல் நாதோ அப்போ நீங்களும் நின்றோ செய்றீங்க வேலையில் எல்லாம் நீங்களும் நின்றோ செய்றீங்க வேலையில் நீங்கள் நின்றோ செய்றீங்க நீட்டாக போதாக தான் கேட்டுண்ணா குறையிலையும் இருக்கோ ஆ அப்போ இந்த இது மண்ணுகள் சல்லியெல்லாம் இங்கே எடுத்தது இங்கே பறிச்சா ஆ மற்ற இது இல்லை இந்த என்ன கல் இல்லாம நீங்கள் வண்டி கொடுத்தோ அவரா பறிச்சவர் கல் அவரா பறிச்சவர் ஆ நீங்கள் கல் எங்கே இந்த கொண்டு வந்தவே ஆ கல் அவரா கொண்டு வந்து கல் கொஞ்சம் தென்பு காணாம சொன்னீங்களா சொன்னீங்களா ஈரத்தை பறிச்சு விட்டேன்
அப்போ அது இவர் உணர்ந்தடிக்கினாங்க நான் கல் இந்த காயை அப்படி சொரிச்சு ரெண்டு இது நான் அன்றைக்கு சொன்னேன் அவருக்கு அவர் இந்த வரே இல்லை இந்த கல் பொறிக்க அவர் இல்லை மற்றது மற்ற பாப்பம் இருக்கா கல்ல முதல் பறிச்ச கல் இது முதல் பொறிச்ச கல் நல்ல கல் வீடு கட்டிட்டாங்க இரண்டா பிள்ளையான கல் இது வேறு கல் போட்டாக்கு இதுதான் அந்த முதல் பொறிச்ச கல் இது முதல் வந்த போடாக்கு ஓ இது வித்தியாசம் கல் இது வித்தியாசம் இது வித்தியாசம் கொஞ்சம் இதுதான் நான் அவருக்கு சொன்னேன் நான் இப்போ இந்த கடைசியாக அந்த கல் வச்சு கட்டியாச்சோ இதில் 7 வரியில் இதுக்கு மேலே வச்சு கட்டிக்கிறேன் மேலே எனக்கு கீழ் 3 வரையும் போகிற கல்லோ இதுதான் அந்த பொருட்கள் இந்த முதல் பொறிச்ச கல் வித்தியாசம் தெரியுது இந்த இதான் இப்போ பொறிச்ச கல் எப்போ ஒரு ஜெல் இப்போ இதெல்லாம் நான் வேலை போய் கொண்டு இருக்குது 2 பொறிச்ச கல் தான் கட்டி அடி பாப்போம் வந்து ஈரத்தோட வந்து பறிச்சதான வந்து சிலது ஓகே மேய்க்கிறாங்க சில காஞ்சி தண்ணி இப்போ காஞ்சிட்டு இப்போ அதாவது கொஞ்சம் பார்க்க மண் பாடா கிடக்கு உங்கள் அந்த தண்ணி சொன்னேன் அவருக்கு எனக்கு ஒரு கடை சொல்லிக்கலாம் என்ன கட்டியாச்சு நீ மேலே கட்டுத்தானே கட்டோட எங்கேருந்து வந்தே ஹலோ எழுதண்ணா எங்கே இருக்கிறீர்கள் நான் இங்கே சைட்டுக்கு வந்தேன் இங்கே உங்களோட வேலையை பார்ப்போண்டு அப்படி எப்படி இருக்கு வேலையா அதான் என்னென்று சொல்கிறதையா நிற்கிறேன் வேலை ஓகே இல்லைன்னா கல் பிழைச்சி போச்சு இது எங்கே கல் எடுத்தீங்க ஆனா இது 2ஆம் வந்து சின்ன கல்லு உங்க கல்லும் உங்க எல்லாத்தையும் கட்டுனான் முதல் கல்லும் நல்லா இல்லை ஒரு கல்லு சிலதான் வந்து 2 அந்த தூக்கை கொதிர்வழியா மற்றபடி அவனோட காய்ச்சினா பிரச்சனை மாற்றி தரான்னு அவன் என்ன கண்டால் இது சரியா படையில என்ன இந்த சும்மா மாதிரி கிடக்கல் இப்படி என்னண்டு அறிஞ்சு இப்படி என்னண்டு அறிஞ்சு கொடுக்குறாங்க ஈரத்தோட முதல் முதல் வைக்கிறவன் அவன் முதல் கல்லு நல்லா இருக்கு 2ஆம் கல்லுல அவன் சொன்னாங்க அப்படி பிரச்சனை மாற்றி தரேன் முதல் வரைக்கும் கல் முதல் ஒரு 3 வரைக்கும் வச்சிருக்க கல் கொஞ்சம் பரவாயில்லை இல்ல 3 வரை இல்லையா இது 6 4 5 6 வரை மட்டும் கிடையாது 7 வரை மட்டும் கிடையாது போல 8 வரை வச்சது 7 வரை வச்சது 9 வரை சரி இந்த கல்லில் எத்தனை வரி வச்சுக்கிறாங்க இல்ல 2 வரி 2ல 3 இல்லை மேலுக்கும் கிடக்கு இல்லை இதுவும் நல்ல எழுத்தான் இந்த இதுவும் ஓகே கொஞ்சம் மாறித்தான் வந்திருக்கு கடைசியாக எத்தனை ஹெல்லு பறிச்சிங்க முதல் 800 அண்ணா ஓ 700 பிறகு 700ண்டா இதுல மேல 3 வரை கட்டிக்கிறாங்க நான் அந்த கல்ல சரி 3 வரை கட்டின ஒன்றும் செய்யலாது ஆனால் இப்போ இந்த கல் எனக்கு திருப்தியா படையில இது கொஞ்சம் சொல்லி மாத்திரன்னு சொன்னேன் மாத்தி தருவாங்க வருஷத்தான கடையால் போட்டானே அவங்க மாற்றி கொடுக்குறேன்டா இப்போ இப்படி செய்யுங்க அப்படியும் அவங்க டிராக்டரில் போட்டு கொண்டு அங்கே மண்ணா போட்டுருந்தாலும் சொல்லுங்க மண்ணா தரம் நீங்கள் கல்லை அரிஞ்செடுங்க கொண்டு என்னத்துல கொண்டு வந்தாங்க கேடியை சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த கல் கண்டல்ல கொண்டு வந்து அப்படி மண்ணா போயிருக்குமே இந்த கல் பெரிய டாட்டா அதெல்லாம் கொண்டு வரோம் அப்ப நான் ஏன் கயிறு கட்டிப்பாங்களோ ஆளாடி ஆரண்டாலும் அண்ணா என்ன விஷயம் வேண்டாம் பிள்ளையாண்டா பிள்ளைதான் ஏன்டா கல் பிள்ளாவுது இது செய்ய வேண்டாம் இது இந்த கல்லை வச்சு நான் தெரியல நான் அப்படி பிள்ளையா செய்ய மாட்டேன் நீங்க இந்த கல்ல பிள்ளைங்க சொன்னதை நான் மாத்தாம நின்னேன் கல்லு அதுதாண்ணா இதோட கட்ட வேணா ஆச்சா பிள்ளை ஏதோ மாற்றி செய்யுங்க சரி ஓகே அப்போ கல்ல மாற்றி போட்டு எனக்கு குறைக்க சரியில்லை அப்புறம் குறை இருக்கக்கூடாது அந்த ஆள் மாமன் காரணம் உங்கள்கிட்ட கதைக்கிற இங்கே நான் பேர் அழுது நிற்குதுப்பா அந்த
சரி அது பிரச்சனை இல்லை நான் சிக்கல் என்ன மாற்றுவோம். ஓகே 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 ஓகே. இது பிள்ளை இல்லை கல் வேலை வந்து நீட்டாக செய்யக்குள்ள அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைனால நோண்டியா உள்ளுக்கு இருக்க கல் பரா கீழ் கட்டின கல் கீழ் வரி கல்லும் பிரச்சனை இல்லை. கடைசியாக கட்டுப்பட்ட கல் கடைசியாக 3 வரி வச்சுக்காம மற்றது லிண்டர் மட்டம் லிண்டர் போட்டு அடிக்கிறதானே அதில் பிரச்சனை இல்லை. எதுக்கும் கல்ல லிண்டருக்கு மேல் கல்லை மாற்றுவோம். ஏன்னா அங்கிள் ஆள் அங்கே போட்டுறா. மக்களே அப்போ நாங்கள் வந்து செய்ய வந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு சர்ப்ரைஸாக போயிட்டுது. அதுவும் இன்றைய தான் விலைக்கு சொல்லிட்டு வந்தால் நேரம் பாரண்டா கோல் பண்ணி போட்டுவாங்க. கோல் பண்ணால் வந்து திரும்பி போவாங்க கொண்டு. அது இப்போ எனக்கே நடந்துட்டுது. அது பரவாயில்லை. அதில் இப்போ எங்களுக்கு ஒன்றும் குறையன்ற அளவுக்கு இல்லை. இந்த நிற்கிது இந்த மாடு ஜெர்மனி என்ன கொடுத்த மாடு அதுதான் கண்டும் போட்டியேன். அது என்னுடைய பொட்டியும் போல். ஐயோ நான் ஒவ்வொரு காலமுடாப்பா அவன் பொடியனோட எடுத்து போட்டு அவள் தங்கச்சி கதைக்கு நான் விஷயம்லாம் காய்க்கிறாடாப்பா. போன ஒரு 5 வரியில் வச்சு மடிச்சு தான் நம்பர்களும் இல்லை. நல்லா தேடி பிடிச்சி எடுத்து போட்டு காய்க்கிறாடாப்பா. சரி அது பரவாயில்லை. ஏடா உண்மையா மனச்சாட்சிக்கு புரியும்பா. எனக்கு அந்த கல் பிடித்தோம். இதே மாதிரி கல் தான்டாப்பா நல்லாலும் கொட்டை விடையிறாப்பா. கடவுளே எங்களோட வீட்டுக்கு கட்டின்னு தான் யோசிச்சு பாரு இவ்வளோ வெயிட்டுக்கும் எல்லாம் தூளாக இருக்கும். சரி அப்போ தம்பி வருவான் தானே நாளைக்கு நாடைய வந்தால் அப்புறம் ஒரு வந்து சந்தித்து தொடருவோம் வீடியோவை. ஓகே அப்போ அன்றைக்கு நாங்கள் தம்பியாக்கிட்ட வீட்டை போனாங்க கேட்பலிக்கு வந்து ஆக்களிலேருந்து திரும்பி வந்துட்டோம். இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டே போகிறோம் திருப்பி. என்ன கட்ட வந்து பார்ப்போம். ஹலோ செல்லக்குட்டி இல்லையா? செல்லக்குட்டி தெரியும். நாங்கள் இங்கே ஊரில் நிற்கல. செல்லக்குட்டி கொழும்பு போனது இப்படியே தான் வந்தது. அப்போ நீங்கள் அப்படி வந்த விஷயம் அறிஞ்சா எடுத்துருப்பியல. நீ நேராக வந்து காயப்பவுண்டோட்டு எடுக்கல. அதான் இப்போ எடுத்தானே இங்கே வீட்டையோ. என்ன ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்க. கோபமாக கேட்குற பார்த்தா உங்களை வரவும் பயமாக கேட்குறா. என்ன கோதாரியா கிட அவர் வேதனை காடியை அடிச்சு ஒடிய 2 எடுக்கல இப்பதான் சொன்னாரு. அவருக்கு ஏழாதாம் அந்த வேலை செய்யற அன்னைக்கு. ஏன் அவருக்கு விடிய அந்த அடி அடிச்சு என்னது 3 நாள் கல்லு கொண்டு வரங்கிற வேற மில்ல போன் அடிக்க வாங்கர் பண்றாங்க. படிச்சு பார்த்தேன். சரியா சில விஷயங்கள் இப்படித்தானே ஐயா. வேலையிலேருந்து ஆரம்பித்தா இங்கே எங்களோட வீட்டை பாங்க 2.5 வருஷமாச்சு இன்னும் முடியலை. அதுக்காண்டி உங்களோட வீடும் அப்படின்னு சொல்ல வரையில தெரியாதே. ஒரு சில கஷ்டங்கள் வேலை ஆறுக்கும் பிறந்தான். இப்போ வெக்கையும் கொஞ்சம் அதிகரித்த ஒரு வெயிலாக இருக்குதல்லோ. அப்போ ஒரு கொஞ்சம் நாங்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறானே 3 நாள் டேக்குள்ள கதைப்பம் இருக்கேன். நான் நினச்சேன் வேலை நடந்துகிட்டு லிண்டர் மட்டத்துக்கு வந்துட்டு பார்த்தேன்னா மிச்சம் இப்ப வந்து அடுத்த இடத்து சொன்னார். இப்படித்தான் அந்த ஹாஸ்பிட்டல் நாளை கண்டு கொண்டு வரேன். இல்லை அந்த நல்ல மனுஷன்டா தம்பி. அப்படி பிள்ளையான வேலை செய்கிற ஆள் இல்லை. இப்படித்தான் கஷ்டங்கள் சொல்லி கொண்டு வரையில தானே. அப்படித்தான். அப்போ நான் ஒரு கால் அவர்த்து அன்றைக்கு சந்திக்கணும்னு தான் வந்தது. நீ இல்லையே இல்லோ. இப்போ அதால் இப்போ இங்கே இதில் 8ஆம் கடைக்கா நிற்கிறேன். சேவல் 2 கொடுக்காண்டு வந்தான். முடியுது அலுவல் வாரண்ணா. ஓ உங்கள் வாரமோ ஏண்டாப்பா நீ கேட்குற கதைக்கிற எல்லாமே ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் கொண்டதுடாப்பா. ஓ மடி வாரேன் அடியா. சரி 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 வைங்க வாரேன். ஓகே மேலே வந்து வெளியில் என்னாகட்டா நாங்கள் வேலையை கொடுத்தது. இப்போ வீட்டு வேலை ஆரம்பித்து வீட்டு வேலையில் நடக்கலைன்றக்குள்ளே கொஞ்சம் கோபங்கள் வாரது நார்மல் தான். இல்லையான்னு இல்லை. ஆனால் உண்மையிலேயே மேசன் வேலைன்னு செய்கிறது அவ்வளோ சிம்பிளான காரியம் இல்லை இந்த ஒரு காலத்தில். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் சரியான ஒரு வெக்கையாக இருக்குது. நாங்கள் வெக்கையை வந்துட்டு அனுபவிச்சுருக்கோம். ஈவன் இப்போ விட இந்த காருக்குள்ளே நாங்கள் ஏசி போட்டிருக்கோம். ஆனால் ஸ்டில் இப்போ தான் விலகிட்டு நாங்கள் இருந்தாலும் அந்த ஒரு வெக்க ஹாட்டு தானே. அப்போ
அப்போ அப்படியான ஒரு காலம் போகுது. அதால் நாங்கள் கோவிக்கிறாது கொஞ்சம் இடம் கொடுத்து தான் போகணும். இங்கே எங்கட வீட்டு வேலையாரோட நான் அவ்வளோ தூரம் எல்லாம் சமாளித்து போகிறேன், எல்லாத்தையும் தாண்டி போனால் தான் ஏதோ செஞ்சு முடிக்கலாம். அந்த வகையில் நாங்கள் இப்போ தம்பிக்கும் போய் நேரடியாக ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு வெளியில் அண்ணாக்கும் கோல் பண்ணி இருக்கா கதைச்சிட்டு அப்படியே அங்கால இருக்கா தம்பிக்கும் ஒரு சர்ப்ரைஸாக கொஞ்சம் காசு கொடுக்க இருக்குது. அதே மாதிரிக்கா கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட இந்தியா அனிவர்சரி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரமாக தான் ஞாயிறு தானே. ஓ அப்போ பின்னேரமாக தான் பிறக்கிட்டனால இப்போ நேரம் 5 மணி ஆகிட்டு தம்பிகிட்ட போயிட்டு வர சரி நாளைக்கு தான் வேறு எங்கேயும் போகிறோண்டா போகலாம். ஸோ தம்பிகிட்ட வீட்டுக்கிட்ட போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வாடா சிலக்குட்டி ஏ அந்த தென்னை மரம் ஏஞ்சலாம் அப்படி இருக்கு. அந்த தென்னை மரம் ஏஞ்சலாம் அப்படி இருக்கு. அதுதாங்க அதுதாங்க பார்த்தியா அறிவே பார்த்தியா அதுதாங்க இருக்கணும். 5 அறிவு உள்ள மிருகத்தை பார்த்து அதற்கான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஓடி தெரியுது அணை கேட்டா சொல்லுமென்னு சொல்லலாம். சூரியன் ஒளித்திவப்பு காரணமாக சூரியனை தேடி போனால் அது ஒரு வளைவாக இருக்குது இன்னைக்கு. அதில் என்னடா ஒளித்திவப்பு இலையே இல்லை ஒரு கட்டத்தில் தண்ணி நான் போனால நார் வேர்கள் மங்கி போயிருக்கும். இலையே இல்லை அப்புறம் ஒளித்திவப்பு. கடலோரம் வாங்கிய காற்று என்ன ஒவ்வொரு நாளையும் புதுசாக ஒவ்வொரு கூட்டி வந்து வச்சுருந்தா என்னன்றாப்பா. எது இதாட்டம்மா அவாண்டியா? என்ன மாதிரி எங்கே போனியல்? எங்கள் அம்மா விட்ட போனேன். இங்கே வெளியே இருந்துருக்கணும். இதில் இருக்கு முஸ்பாத்தியா. அப்பா அட என்ன 2 தான் அந்த காலை பார்க்குறோம் இல்லை என்ன உலகம்? திடீர்னு என்ன ஒரு மாதிரி பார்க்குமா போட கடுப்படி எல்லாம் புண்ணா கிடங்க அப்படி காயா அப்படி இப்படி இதே மாதிரி தான் எங்கட அம்மா அங்கேருந்து வந்திருக்கா அங்கே தோட்டத்துக்கு சொக்கெல்லாம் வச்சுக்கிறாரு. என்ன டெத்தில கட்டு போட்டிருக்கோம். அது வெக்காடா. மற்றது நித்திரை முடிச்சு நேற்று இந்த ஒட்டாமண்டு போட்டு வந்தது நித்திரையும் இல்லை பின்னாதான் ஏன் தம்பி கூட அவான்டா எல்லாம் அவான்டான். உங்களை ஒன்றும் இல்லை என் எல்லாம் அங்கே பன்னியில் இதாட்டா இப்போ இது ஒன்று இருக்கு. அப்போ இது அவாண்டே இல்லையா? பதில் சொல்கிறோம் கரைச்சா தான் கிடக்கண்ணே. என்ன சொல்கிறேன்னு இதா புறாங்கால் இதாட்ட அவாண்டியும் முடியும். ஐயோ அப்போ அண்டை வந்தடாப்பா இதை பார்த்தா கல்ல நான் பிடிக்கல. கல்ல புள்ள ரெண்டாலும் நியாயமாக இருக்கும். தூக்கி எறிஞ்சு விட்டான்னு நான் கேட்டேன். நான் பிரச்சனை நல்ல கல்ல அவிராஞ்சன் வரும் மண்ணில் எரிஞ்ச கல்லாம் என்னென்ன அப்படின்னா மேசனோட இப்போ உண்மை என்னண்டா அன்றைக்கு நான் இங்கே வந்தேன். அப்போ நான் இங்கே வர உங்களோட அப்பா நின்றவர் அப்போ கல்லை தான் பார்த்து நின்றார். அப்போ நான் உடனே அவர் தான் அந்த கல்லு கதை எனக்கு காய்ச்சி அப்போ அவர் சொன்ன உண்மானு மேசன் சொன்ன உண்மானு எனக்கு இந்த கல்லு கதைன்னு தெரியா. அப்போ சொன்ன உண்மானு அப்போ என்ன நீங்கள் அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க அது விடுங்க. போன இதெல்லாம் திரும்பி இருக்குன்னு பட் என்னடாப்பா நான் சும்மா சொன்னேன். உங்களோட அப்பா அவர் மாமா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தது. பிறகு அவருக்கே நான் தான் அந்த கல்லுக்கு சொன்னான். மற்றது யார் சொன்னேன் என்ன உண்மை என்னொன்று இருக்குல்ல. மற்றது நாங்கள் வீடியோ ஆதாரம் இருக்குல்ல அன்றைய வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வாசலில் வச்சு கல்லை பார்த்துட்டு எனக்கு கோபம் கல்லை தூக்கி எறிஞ்சி ஓட்டு தான் இப்போ இதில் 2 காய்ச்சனிக்கு தான் உங்களை மாமா வந்தார். அதை விட இப்போ சரி மாமா சொன்னா கூட மாமா சொன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. அப்போ ஃபோன் எடுத்து யார் சொன்னாலும் கூடாதானேப்பா
அப்படிக்கா ஓ ஆள் என்ன நல்ல நல்ல யங்காக இருக்கிற ஆள் என்ன கதைப்பான் இல்லை கதை கேட்டால் இல்லை இப்போ இல்லை இப்போ உங்களோட வைஃபிൻ്റെ அம்மாவும் வைஃபிൻ്റെ அம்மாவும் சவரம்மா இல்லைடா பார்க்க என்ன ஆக்கினேன் எத்தனை 72 வருஷம் தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு மாதம் இருக்கு மகளோட அதாலே அவளுடைய வீட்டோட இருக்கிறது இன்றைக்கு பேக்க வச்சுருக்கேன் 62 சென்ட் 2 பேரும் ஒரு நியாயம் பண்ணாமல் அம்மா இப்போ தங்காச்சி இதான் இது ஒரு மனுஷனை கயக்க மாட்டாங்க ஹலோ நான் 56 நவம்பர் 20ஆம் தேதி ஹலோ அப்பா என்ன சொல்லிட்டாங்க ஹலோ யாரு ஓ நீங்கள் தந்தை படாலியில இருக்கினேன் அவை தந்த வேப்பன் நான் உங்கள்ட்ட வர்றதுக்கு 4 நாளா ட்ரை பண்றேன் எனக்கு வரைய எல்லாத்துல நிக்கிறேன் கால் கொஞ்சம் பிரச்சனை அதால இந்த வானத்துல ஏற பயத்துல இருக்கிறேன் நாங்கள் இருக்கிற அல்ல தெரியுமே உங்களுக்கு நான் பள்ளிக்கும் போனோம் இல்லை தெரியும் பள்ளிக்கூடம் 11 பக்கத்துல ஒரு கடை கிடக்கு உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு உதவி அப்பன்னு கேட்கறதுக்கு தான் நான் மண்டாடுறேன் ஐயா என்ன உதவி எனக்கு சுயதொழிலுக்கும் கொஞ்சம் கடன் அதுகள் இருக்குது இப்ப இவ்வளவு காலம் நான் கிடுகு பின்னி அதை செய்து தானே போயிருக்குன்னா இப்ப நெஞ்சில ஒரு கட்டொண்டு வந்தா போல வேற டாக்டர் தான் அது எல்லாம் செய்து எல்லாம் சும்மாக்கி விட்டு கிடக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் செய்யல அந்த கால் ஒன்று நடக்க இல்லாம கிடக்கப்ப அதே மாதிரி மற்ற காலுக்கு சாதுவா வருது இவருக்கு ஆக்சன் பட்டு ஒரு வேலை செய்ய மாட்டார் ஒரு கை தூக்க மாட்டார் அந்த தலை அடிபட்டதாக்கும் விட தலை சுத்துவ அவருக்கு மூச்செடுக்க கஷ்டம் அப்படி பெரிய சீரழிவு ஒரு பொம்பளை புள்ள இன்னும் 30 வயசு கல்யாணம் பண்ணாண்டுட்டு இருக்குது அது வீட்டு நிலைமையில யோசிச்சு கொண்டு இது இருக்கிறது காணியலும் பிரச்சனையான அவ மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளைகள் ஐயோ இது கிழமையா நான் பெற்ற எத்தனை பிள்ளைகள் மொத்தம் 5 பேர் 5 பேருன்னா என்ன சொல்றது கல்யாணம் கட்டாமல் இருக்கிற ஒரு பிள்ளைய பற்றி சொல்றீங்க நல்லா இருக்கு 4 பிள்ளைய பற்றி சொல்றீங்க இல்லையே அவைக்கு கஷ்டம் தானே ஐயா பொம்பளை பிள்ளை ரெண்டும் சரியான ஒரு ஆள் கடைக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறா இப்பதான் தொடங்கினவ மற்றவர் அவர் கூலி வேலை அவ இருந்த இது என்னன்னா இங்க சாப்பாடு தட்டு போட்ட போய் சொல்லக்கூடாது அவ எதுவும் கொண்டு வந்து தருவா ஐயா அரிசிய தருவா மரக்கறி மீன் அதுல வேண்டி தருவா ஆஸ்பத்திரியில எல்லாம் கிடக்காவ தான் என்னோட கிடந்து பாடுபட்ட மற்ற மகனோட அவரும் சரியான கஷ்டம் 2 ஆம்பளை புள்ள அவருக்கும் சரியான அவர் நல்லா பாப்பாரு அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் தானே இந்த விளக்கா விட்டு வேண்டி இருக்கிறாரு காணியும் இல்லாம நாங்க ரோட்ல இருக்கிறோம் பாப்பேன் கடும் பிரச்சனை நான் உங்களை இரவுக்கு ஒரு அடிக்கிறேம்மா பாருங்க நான் இப்போ வேற ஒரு வீட்டை வந்திருக்கேன் வேற ஒரு அலுவலாக வந்திருக்கேன் நான் உங்களை விடத்துல ஐயா வீடு நான் எப்படியாவது தவுண்டேன்னு நான் வாரேன் நான் பிள்ளைய நான் உங்களோட கனகாலமா பாக்குறேன் பார்த்து கேட்டுனேன் எல்லாம் நீ சும்மா சின்ன பிள்ளைய காப்பாத்தின இந்த 14 வயசு தம்பி ஒரு ஆளா காப்பாத்தினது எல்லாம் சகல நீ சுண்ணாம பாக்குறேன் சரி நீங்கள் பாருங்கம்மா பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதாட்டி நீங்கள் எனக்கு ஒரு 7 மணி 7:30 போல் அடிங்கம்மா நான் ஆறுதலாக கதைக்கிறேன்னா எந்த பிள்ளை ஐயா நீங்க எனக்கு ஒரு பிச்சை ஒன்று போடுங்க அப்ப கூட அம்மா நீங்க ஆயிரத்துல கேளுங்க யாருன்னா என்ன சொல்லுவீங்க கடலிலாமே சரி சரி கொஞ்சம் நேரடியாக கதைக்க போறேன் சரி பிரச்சனை இல்லையா ஓகேம்மா நான் எடுக்கிறேண்ணா அழாங்க நான் எடுக்கங்க அழைக்கிறேன் ஓகே நீங்க விதானே சரி நான் அடிக்கேன் என்னோட போனும் இல்லை அப்போ போன கதைக்காம நேரடியாக கதைப்பாங்க கொஞ்சம் என்ன தம்பி நீங்கள் அந்த அவனோட போய் கதைங்க அதுலேருந்து இந்த அவனோட கொஞ்சம் கதைங்க வா ஓ நான் படிக்க சொல்கிறேன் மெய்யர் என்னடாப்பா நீங்கள் பார்க்குறது கதைக்கிறா ஓ நான் நேரடியாக கதைக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படி கேட்க மாட்டேன்னு நான் இப்போ தான் உங்களோட பேத்திக்கு வந்துட்டு வீடு கட்டி கொண்டு கொடுக்க வீடு இங்கே வர்றாக்கிட்ட நீங்கள் வந்து இப்போ உதவி கேட்டு அப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியுது அவங்களோட மொத்த தெரியுது நீங்கள் சும்மா பாடி விடாங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு
அதானோ கதைக்கு கதையெல்லாம் கதைக்கிற கதை இது என்னென்றால் என்ன வேறு என்ன பிரச்சனை இப்போ கல் பிரச்சனை அது யார் சொல்லி தெரியுன்ற பிரச்சனை இல்லை பட் அவர் வந்து வேறு என்ன குழம்பு அவர் இல்லை அவர் அண்ணன் போனடி சொன்னவர் அப்பா கல் கூடாண்டு சொன்னார். கல் கூடாண்டா அதை மாற்றி போட்டு செய்ய சொல்லுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. நான் அவர் நான் போன் பண்ணி சொன்னேன் அவர் சொன்னானா விடாங்க சரி அப்பா சொல்லாட்டி நான் தெரிஞ்சிருக்காட்டி ஞாயிற்று பிரமாணம் செய்யலாமோ எங்க இருந்து கதைக்கிறேன் இங்கே இருக்கிறீர்கள் இங்கே வாங்குவோம் அம்மா கிட்ட சரியா அப்போ நீங்கள் எத்தனை பிறந்தது 56 56 44 70 நான் 72 70 உங்களோட மனுஷன் சொல்கிறா 62 வயசாம் அவாவுக்கு 62 அப்போ உவாக்கு எத்தனை வயசு 22 இவட அம்மாவுக்கு 19. உங்களுக்கு எந்த வயசுங்கம்மா அது உங்களுக்கு குறைவாத்தாங்க அப்போ சொன்ன பிள்ளைங்க 44 வயசு சின்ன ஆக்கள் இல்லை 44 26 அது சரி. அப்போ நான் அன்றைக்கு வந்தது முதல் அத்திவாரம் போடைக்கு வந்தது போட்ட அப்புறம் வந்தது இப்போ லிண்டர் மட்டத்துக்கு வந்தது. இனி அடுத்த லிண்டர் போட்டு கோபீசங்களையும் போட்டாக்கிட்ட அப்புறம் வந்துட்டு வேறு ஒன்றோட தான் வந்தது. வந்த அன்றைக்கு நீங்கள் இல்லை. அப்போ நீ இந்த கல்லையும் பார்த்துட்டு கல் கொஞ்சம் அப்செட் ஆகிருந்துச்சு செய்ய சரியாச்சு ஒன்று அவர் ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு கூட மாமான்னு நின்றவர் அவருக்கு முன்னாலே காய்ச்சி போட்டு 2 பிள்ளைண்டாப்பில் தானே காய்ச்சி போட்டு அப்படியே இப்போ வருஷம் வருது தானே வந்து முடிஞ்சா வருதா முடிஞ்சுது சரி எல்லாம் உண்டு தானே. அப்போ அப்போ எங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறது வார ஒரு ஆக்களே தெரியல ஒரு வருஷம் வார தெரியுது என்ன அப்படி தான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ வருஷத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வந்து ஒரு அம்மாவால் தந்து விட்டவா அதை கொடுத்து போட்டு போகொண்டு வந்தால் நீங்கள் ஆக்கள் இல்லையே அம்மாட்ட போனேன் அம்மாட்ட போன இடத்துல இந்த அம்மாட்ட இருந்து வந்த கிஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டியா. அப்போ இப்போ நீ கேட்கலாம் அப்போ இண்டே கொண்டு வந்துருக்கலாம் தானே ஓமா இல்லையா கேட்குறியா இல்லையா கொண்டாந்துருப்பீங்களா இல்லைடா இப்போ நான் கேட்குறேன் வருஷத்துக்கு நான் கிஃப்ட்டு கொண்டு வந்தேன் ஆனால் நீ இல்லை அம்மாவிட்ட போயிட்டேன் சரியா. இப்போ நீ வந்து கேட்கலாம் தானே என்னண்டு அப்போ இண்டே கொண்டு வந்துருக்கலாம் தானே ஏன் அந்த கேள்வி கேட்கல இருந்த எனக்கு கண்டா வச்சுருப்பீங்களா தெரியுங்களா இல்லை அதுதான் இல்லை ஏனண்டா அது வருஷ கிஃப்ட் இல்லை அப்போ அடுத்த வருஷம் தான் அங்கே அடுத்த வருஷம் தான் வரல அதுதான் பிரச்சனை. இது யார் ஆளுக்கு யார் வண்டி கொடுத்தது பிள்ளைக்கு எத்தனை வயசு இப்போ 2 3 அது சரியா யாருங்க ஐயா அப்போ இப்போ அவருக்கு மேசனுக்கு இப்போ 2ஆம் கட்ட காசு கொடுத்து 5 லட்சம் கடைசி கொடுத்துட்டாங்க 10 லட்சம் இப்போ கொடுத்தாங்க என்ன மிச்சம் கொடுத்தா மற்றது அந்த முன்னுக்கு 10 இருக்கிற காய்ச்சிங்க அவரோட காய்ச்சி நான் காசு காணாண்ட மாதிரி காய்க்கிறார் காணாண்டமே காய்க்கிறாராம்மா எவ்வளவு இந்த இதுக்கு முடியுமா இப்போ வீட்டுக்கு அது சொல்கிறாரு இல்லை சொல்லலை எங்களுக்கு 27 அப்படி சம்திங் முடியும்னே தான் சொன்னேன். வேறு என்ன முதல் 29 என்றவர் 23 அடிக்கு அப்புறம் 2 அடி குறைய இல்லை போட்டது 2000 ஒரு 2.5 கிட்ட மிச்சம் பெருமண்டார் 3 கிட்டேன்னு சொன்னார் அப்படின்னாரு. அது எவ்வளோ வந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை அது எதை வாரது போகிறது உங்களை பொறுத்தது காசு ஆனால் சொன்னார் பற்றி போடுறது சரி அதை அப்புறம் யோசிப்போம். அப்போ இனி வேறு என்ன பூனம் என்ன அந்த கிஃப்டாக கொண்டு வந்தீங்களாண்ணா யோசிக்கிறியா என்ன சாதுவாக இருக்குது சாது வர இருக்கு என்ன அண்டே மாடு ஒன்று ரெண்டு இங்கே காணையில் கட்டிடு கட்டிருக்கு அண்டைக்கு பேர் அவுட்டு வந்தவர் ஆளாப்பா ஐலேண்டு காய்ச்சனுன்றது ஆனால் அங்கால யாரோ கூப்பிட்டாங்க இருந்துச்சு திரும்பி போட்டு பார்க்க அதை காணையில் பார்த்தாலும் திருப்பி வந்துட்டு வேலை நிற்கிது. அவங்க வந்தாங்க போகிறாங்களோ இல்லையோ இது மாதிரி கதையை காய்ச்சானு போனில்லை அதில் நின்று பக்கம் இங்கே வந்துட்டு அதில் வேறு வீடியோவில் பார்த்தா தெரியும். நாங்கள் அன்றைக்கு வந்து இதில் ஒன்று காலையில் போட்டு நாங்கள் இல்லை போட்டோம் அங்கே போனால் அங்கேயும் காணையில் அவள் என்ன சொல்கிறா என்னங்கோ
அவ என்னன்னு சொன்னா இந்த பண்டில் இருக்குல்ல அது தள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓ இதுல கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் இதுல இருக்குதாமண்ட அந்த மோட்டர் மாதிரியோ அதைத்தான் நீங்கள் முதல் கேட்ட நீங்கள் வந்த அண்டைக்கு இவர் கேட்டது ஒரு வாழ்வாதாரம் தனக்கு செஞ்சார் சொல்லி இல்லாட்டி இந்த வண்டில் வந்து சார்ஜில் இயங்குற மாதிரி ஒரு வண்டில் அப்படி இல்லாட்டி இந்த வீடு 3 ஆப்ஷன் தான் அவர் கேட்டது. நீங்கள் மறந்துட்டீங்களோ நான் மறக்காதான் நான் கேட்கல. அப்போ நீங்கள் கேட்காலும் அவையில் கேட்க என்ன செய்யணும்? இப்போ இப்படித்தானே சில விஷயங்கள் என்ன செய்கிறேன்டா ஆனால் உங்களை நான் கேட்டனாலோட நான் பையன் இருக்குது ஆனால் அங்கே அவையில கேட்க சொல்லிடுறேன். அதான் மணலண்டா சார்ஜரில் இயங்குறத விட நீங்கள் இயக்கலாம் வடிவா. இப்போ உதாரணமாக சார்ஜில் அது சுற்றுறத விட நீங்கள் இந்த 2 தகவல் தள்ளலாம் தானே வடிவா. அப்போ இப்போ எங்கே போகிற நீங்கள் தனியாக போகிற அப்படியே ஐடியா இருக்குதா? மணலுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சார்ஜர் ஓட சுத்தாது. அது அந்த கார்பெட் ரோட்டில் நிலங்கள்லன்னு சொன்னால் ஓகே. இந்த மணலுக்குள்ள கடைசி வந்து சுத்தாது. இப்போ நீங்களே இழுக்க அவ்வளோ ஆசைப்படுறீங்க அவ்வளோ போஸாக சுத்தாது. அது வந்து சும்மா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அது அமர்த்த சும்மா சாடையாக ரேஸ் ஆகி கொண்டு போகும். ஒரு அவரேஜான ஸ்பீட்லான்னு போகும். இந்த மண்ணுக்குள்ள நம்ம ரேஸ் பண்ணி போடுறோம் அந்த மேனுவல் காரே மண்ணுக்கு அம்பிட்டா சுற்று இழுக்கா தெரியும் தானே. இது 4 வீல் தான் இழுக்கும். அப்படி ஒன்று இருக்குது. மற்ற உருளும் பிரச்சனை அந்த முன் சில்லு இருக்குல்ல குட்டிச்சு அது வந்து சின்ன இப்போ அந்த வில்வர் சில்லுகள் மாதிரி அகலமாண்டா உருட்டும் மணல். அப்போ சில்லை மாற்றிடுவோம். அதான் செய்ய போகிறேன். 2 சில்லு எங்களாட்டி போட்டு பெரிய சில்ல 2 சில்லு போட்டுடுவோம். அப்படி செஞ்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று செய்கிறானே மற்றப்போ இப்போ உனக்கு அதை செய்யக்கூடாதுலாம் எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த வண்டியில் கதை வந்துட்டுது. யாராவது இந்த வண்டியில் பொடி எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் அதை மறுப்பு தெரிவிக்க போகிறாள் நான் இல்லை விளங்குதோ. அப்போ வந்த முறையில் நான் அதை மறுப்பு தெரிவிக்க போகிறாள் இல்லை. ஆனால் வருஷ கிஃப்டாக நீ மிஸ் பண்ணிட்டேன். அதான் பிரச்சனை. அண்ணியா சொன்னாங்கிறாங்க இல்லையாப்பா அவர் இல்லாட்டி கூட அதுதான் இல்லைப்பா. அண்டே கொடுத்து பார்த்துருப்பான் வீடியோவில். அது பிரச்சனை இல்லை. சில சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் இல்லாத கொடுக்கத்தானே வேணும். அவங்கள்ட்ட இருக்கா? இல்லை கொடுக்க வேண்டிய என்ன வந்தால் கொடுக்கத்தானே வேணும். என்ன அதுக்காண்டி வருஷத்துக்கு கிஃப்ட் வேறு பண்ணா வீட்டிலே கேளுமே. ஏன்னா வீட்டை இப்போ என்னத்தில் போனீங்களாங்க? அத்தான் நேற்று வானம் என்னத்தில் உப்பு கூட இது எதுவுமே கார் மாதிரி வந்து படி எங்கே வெள்ளாய் எங்கே தட்டுவங்கட்டி அதான் கிடக்காப்பா. இது நடுற சிலை கொண்டு கட்டிக்கிறாங்களா அதில் வரியல் அதுங்க வானரம் வானரம் ஓ உள்ள போகணும். அந்த கொங்கர் தோட்டம் போகுது. அன்றைக்கு ஒரு அக்கா வந்துண்டா உங்களோட அக்கா அந்த அது அவா மேலே அவன் இல்லை அவியா. சரி சரி அதான் நான் கேட்டேன். சரி அப்பாக்கு கூடமா அந்த அம்மா இதை வைக்கண்டா போட்டா அவள் அந்த நாங்கள் நண்டை அந்த இந்த பிள்ளை இந்த தாய்க்கு அந்த கதைன்னு அதில் அந்த தோட்டம் வந்தவா நீ சும்மா சாரியா கிம் பண்ணி விட்டுருப்பேன். அண்ணன் நான் ஒன்றும் சொல்ல இல்லையே இப்படி தெரிஞ்சிருந்தேன் நான் போக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வருஷ கிஃப்ட் நினச்சா எனக்கு கவலையாடு. லைசன்ஸ் பொலிசு வேணவன் இல்லை இல்லை பொலிசு வேணவன் அதான் பச்சான் பார்த்தேன் பேட்டே குஞ்சு சந்தி கடுமே பிரச்சனை போய் கொண்டு இருக்கிற போன பார்த்தோன்னு யாரா போகுது பச்சு இது யார் உங்களோட சொந்த தம்பியே? எத்தனை வயதாக இருக்கு பையன்? 17. ஓகே. என்ன நான் படிப்பு விட்டேன் எழுதிட்டு அப்படியே விட்டேன். இனிதான் ரிசல்ட் வருமா? அண்டா அப்போ 16 தம்பி திரும்ப எத்தனை வயசுண்டு? 16 தான். சாடியா சைச்சேப்பு கூட மேங்கடா சிரிச்சோன்னா தெரியுது 16. எப்போ ரிசல்ட் வருதா? அதுவும் தெரியும். எப்போ லீனோ இப்போ ஆண்டு இன்றைக்கோ
ஏன்டா நீ சரி நேற்றுடாப்பா எவ்வளோத்துடா மறைச்சோம் போலீஸ் அன்றாது எவ்வளோத்துது மதவாஜா நிஞ்சா வர போலீஸு கையை போட்டான் மறிச்சா அவருக்கு என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு குற்றமும் இல்லை பார்த்தா முன்னுக்கு அந்த டேக்ஸ் ஓட்டு தெரியலப்பா அதுக்கு இறங்கி வர சொல்லி அதுக்கு போய் ஒரு ஃபைனை கட்டினது இப்போ லைசன்ஸ் பண்ணி கொடுத்தோம் லைசன்ஸை கொடுத்தா பார்க்குறதுக்கு அதுதான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துட்டு வச்சனே இல்லை வரியான்னு அப்போ அதான் எடுத்து பார்த்தான் வச்சேன் இல்லை வரியான்னு நீ என்ன வச்ச வருஷம் கிட்ட காசை கொடுத்தா காசை கிட்ட கொண்டா இல்லை அட கோதா என்ன போஞ்சப்பா இவன்ட மனசில் அப்படி ரெண்டத்தை வச்சுட்டேன்ப்பா ஒரு 1500 ஒரு அட்லீஸ்ட் ஒரு சோடாக ஒரு போத்துல கண்டாலுமா என்ன போத்துல சோடா போத்துல கண்டா வேணா நேரத்தோட கோல் அடி சொல்றேன் வாரம் வந்து சோடா வண்டி வச்சு அப்படி என்ன ரெண்டு தான் போகல நிறைய படியும் பாரு அது வருஷம் கழிஞ்சு வரக்குள்ள ஒரு சோடா தண்ணி எடுத்து வைக்கிறான் முறை இல்லை இல்லை இனி ஜேப் இல்லை இதுக்கா இனி ஜேப் இல்லை அப்போ அவன் எடுத்து ஏம்பளிச்சு போட்டால் அதுக்கு கொடுத்துட்டு போவேன் அம்பி இன்னொட்டு கிடக்கலதா அதை கொடுத்துட்டு போவோம் என்னட்ட இல்லை என்னட்ட 500 ரூபாய் வந்தாங்களே சைக்கிள் பர்ஸுக்கு கை வைக்க தான் சூடாக அனுப்புகிறாங்க எப்படி தாக்கலாண்டு வேற இந்த செல்லக்குட்டி இது என்ன ஒன்று யோசி அப்படின்னு யோசி அரிசா கை முழுத்தம் தானே அம்மாட்ட கொடுங்க வச்சு அம்மாண்ட கொடுக்குறான் என்ன விளக்கம் உண்டா இந்த இதை வச்சு அது ஒன்றி பார்க்க மாட்டேன் நீ இந்த நானே காட்டுறேன் அதில் 5 இருக்குது சரியா 1 2 3 4 5 6 7 அதோட 8 சரியா இது 40 இருக்குது. இது என்னென்னா ஒரு அம்மா வந்து உங்களுக்கு அதாவது பிடிச்ச ஏதாவது சாமானோ இல்லாட்டி சாப்பாடு சாமானோ இல்லாட்டி வீட்டுக்கு எது பண்ணோ ஏதாவது ஒன்று வேண்டிக்கிற கொடுக்க சொல்லி சொன்னவா. அப்போ இப்போ நீ குழந்தைன்னா வீட்டில் பொம்மையோ இல்லாட்டி காரோ தண்ணி தோக்கோ நான் பண்ணி தரலாம். நீ குழந்தை இல்லையே. அப்போ நான் என்னத்தையும் உங்களுக்கு என்ன பிடிக்குமெண்டு அப்போ நான் யோசிச்சது காசை தந்தால் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்தீங்கன்னு அல்லாட்டியும் பண்ணி தரதா. சரி இல்லை இல்லை நான் பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்களா? இது இருந்தால் நீங்கள் பல அதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். வடையம் பண்ணலாம், முறுக்கையும் பண்ணலாம், மிக்சரையும் பண்ணலாம், அரிசியும் பண்ணலாம், பருப்பையும் பண்ணலாம், ஒரு சாரத்தை இது பண்ணி செய்யலாம். சரியா? அப்போ அவரோட எடுத்து காய்ச்சிங்களா? ஜெர்மன் ஓ காய்ச்சி தான் எடுத்தார். தான் எடுத்து நம்ம எடுத்தோம் இன்னும் எடுத்து காய்ச்சார். மாடெல்லாம் காட்டினான். மாடெல்லாம் காட்டினீங்களா? நான் சொன்னான் எனக்கு தெரிஞ்ச அவங்கள்ட்ட மாடு இல்லை. ஆனால் பக்கத்து விட்டு ஒரு மாடு நிற்கிது, ஒரு சிவப்பு கலர் மாடு. நீங்கள் என்ன கலர் மாடு காட்டினீங்க? தான் மாமா தான் தந்தார். விட்டு கிடாட்டும் விடு. அடே தம்பி, சோடா வந்து பொம்பளை சோடா வண்டியா? ஆம்பளை சோடா வேண்டாம். மெரிண்டா வேண்டாம். அடே சத்தம்டா, தம்பிக்கு கொடுக்கும்படி அவருக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவருக்கே செய்யுங்கள் ரெண்டலே இருக்கிறா. சரி ஐயா, அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 651. நீங்கள் பாங்க, நீங்கள் அப்புறம் நாங்கள் பொய்யனா கூட கிருஷ்ணா உங்களுக்கு கொடியாமல் தம்பிக்கு கொடுக்கும்படி 40,000 உண்டு அனுப்பியுள்ளேன். அவருக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவருக்கே செய்யுங்கள். சரிதானே? அப்போ அந்த அம்மாவுக்கு எதுவும் வருஷத்துக்கு நாங்கள் இல்லை தானே. எங்களுக்கு சாப்பாடு சாமான் பண்ண சொல்லி என்னத்துக்கு நான் அனுப்பினேன் அம்மாவுக்கு. நன்றி நன்றி. எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் இந்த லைசன்ஸ் எடுத்த விஷயம் மறக்கல. ஷாடையாக குழம்பு போகிறேன். அதான் குழப்பமாக கிடக்கு. அதை குழப்பம் வேண்டியதான். அப்படித்தான்டா பவாடிக்கு செய்கிறான். நம்ம தெரியும் அணியும் அப்படி தான், நாங்களும் அப்படி தான், எல்லாம் அப்படி தான். ஒரு பெண்ணத்தில் போகிறான் சூடா கொண்டு சைக்கிளில் போகிறாங்க. இந்த உண்டி தான் மிரிக்கானா சும்மா சோடா 1000 ரூபாய்க்கு வாங்கினா வெயிலுன்னு சரியா வெயிலுண்ணா நான் படுறேன். இதுக்காது ஒத்தண்டா வெண்ணு வெயிலாடோ கொட்டம் வெயிலாடோ. சோ உடம்பெல்லாம் வெட்டி என்ன செய்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போத்தாமனும். ஆள் என்ன சொன்னார் வேலைக்கு வராது? நாளைக்கு கல் கொண்டு வரேன் வேறு. பட் இந்தியாவில் ஒற்றை கட்டு அது இந்த பிளந்த வாதியில் தான் நீ நிற்கிறது. இந்த கட்டோ அதான் எனக்கு கொஞ்சம் அது பிள்ளை கொஞ்சம் அகட்டி போட்டு சென்னையில் சுட்டு சுட்டு பிச்சுவோங்க. அப்படி இல்லாட்டி அவையெல்லாம் நின்று செய்யணும். யாரு
இல்லை அந்த ஜன்னல்கிட்ட சைஸ் ஒன்று இந்த 2 ஜன்னல் சிரிப்பிக்க சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி அந்த எண்ணெயில் சின்ன ஆக்கலாம். இந்த ஜன்னல் சின்ன ஏன்னா இந்த கட்டு பிளப்பு காணாமല്ലോ இப்படி பாதியில் நிற்கிது. அதெல்லாம் பூசி மாவில் எடுத்து விழுந்துருக்கு போல. தட்டுங்க அப்படி தட்டும். அது சுனைச்சா மற்றது பூசி கீசினா அது ஓகே. பிரச்சனை இல்லை. மேலுக்கு கொஞ்சம் ஒரு அடி ஏண்டான அகலமாக எடுத்த அவர் என்ன சொல்லுவாங்க, அவர் இந்த கணக்கு இருக்கோன்னு எடுத்துருக்கார் பேலன்ஸ் பண்ணி. அப்படின்னு சொன்னால் இங்கே அகலம் காணா இல்லோ. அப்படி பார்த்து அவர் பார்த்து செய்வாரான்னு நீங்கள் பார்த்து கூட சொல்லுங்க என்னமேண்டு. மற்ற பிள்ளை சரியா நேர கதைங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கல் பறிக்க அப்படியே நகலண்டா சொன்ன நல்ல கல் மண்ணில் அறிஞ்ச கல். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் சும்மா பார்வையில் தான் நாங்கள் தூக்கி பார்க்குறேன். பார்த்த முறையில் அது கல்லை நான் பிடிக்கல. அதனால் அவர் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். ஒன்றும் யோசிக்காத மாற்றி தர தம்பி வரட்டும் போகிறோம். நன்றி தம்பி நன்றி. ஓமா கண்டு ஓட்டா அவர் கண்டு உண்டு 3 ஓட்டு 2 காணையில் என்ன ஆயிடுத்து கொண்டு தான் போட்டது. இங்கே அதை மெக்கு இருந்தாப்பா அங்கே கடவுள் நீ அப்படியே தோல்லையே போட்டுருவாரு. சரி அவன் சும்மா உண்டு தான். என்ன பாக்குறா 3 சொல்லதான் ஞாபகம் வருது. நேற்று நியூஸ் பார்த்தீங்க. நான் 10 வருஷமாக பிள்ளை இல்லாத 4 பிள்ளை பிறந்திருக்கேன் பார்த்தீங்க. அது அப்படி என்ன என்ன பாலப்பா நீங்கள் இப்போ மடிய கடையை விட அப்புறம் கண்டுபிடிக்கிறாப்பா இல்லை மடியாடு. தண்ணி கூட கலந்துருக்கு போல. என்ன விடு ஐயா பால் கறக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் மரபில் வச்சு தான் அப்படி பால் கறக்கிறது. ஏன் வெளிச்சத்தில் வச்சு கறந்தா கறக்கையா? ஆக்கள் கண்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு விதிமுறை விதிமுறை பார்த்து தான் இப்போ அதுதான் இல்லை குறை. இப்போ ஏன் இப்போ கண்டை குடிக்க விட்டேன் கொஞ்ச நேரம். ஏன் நின்று புதுசாக கறக்க போறீங்க? அப்போ அதான் முறையோ? என்ன ஹோதேடா பால் கறக்கிறேன்னு சொல்றது தெரியாதா? பால் சொல்லிட்டு பால் என்னென்னு ஆள் கீழே கீழே வச்சாலும் மிதண்டி போடும்டா. அதான் பிரச்சனை. கீழே வச்சாலும் பெரிய வாடின்னா கீழே வச்சு போட்டு சரசரன்னு 2 கையாலையும் எடுக்க வேண்டிய மாறி மாறி. புது மாட்டுக்கணும் பாடிக்கல ஆண்டா இல்லை அதான் காலை கட்டிக்கூடாது. அதுதான் இல்லைடா ஏன்னுண்டாப்பா அந்த சொட்டு சொட்டாவது நம்மளுக்கும் சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்று செய்யும். கத்திரிக்கோள் இருந்தால் கீழ்ப்பதா சொட்டு வட்டி விட்டியண்டா கொஞ்சம் அந்த வெளி பெருசாக கணக்கு வரும். ஏன்னா சரியா குறைவாகுது அங்கே ஐயோ கடி விற்கிது உடம்பு ஊற்றி போட்டு இல்லை வாங்க வேணுப்பா. என்னத்தை சொன்னாலும் இந்த மாட்டு இது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா அன்றைக்கு அந்த காங்கேனாண்ட விட்ட பார்த்தோம் அது சொர 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 சொரண்டு அப்படியே பக்கன்னு ரம்பிச்சிடாப்பா. அது வேகமாக கறந்தா பக்கம் ஒத்த கையால் சும்மா அவன் 2 பெரிய சட்டி வச்சு 2 கையால் எடுக்கிறது. அது வேகனை கொண்டு வச்சுக்கலாம். அப்போ பார்க்க போனால் இந்த கண்டு குடிச்சா காணான்னு சொல்லுவோம். ஏனண்டா இப்போ இவ்வளோ நேரமாக 4லேயும் பிடிச்சி கிளுலன்னு இழுத்தே சொட்டு தான் வந்துருக்கு. அந்த மாட்டுக்கண்டோட கொஞ்சம் தான் குடித்தது. அப்போ என்ன கொஞ்சம் தான் குடிச்சிங்க அது இப்போ இல்லை. நீங்கள் அது கறந்து விட்டு அவுட்டும். ஆனால் மாடு நல்ல மாடு போல என்ன எத்தனை மாதம் இப்போ கண்டுது? 1 மாதம் ஆயிடுல போட்டு 1 மாதம் ஆயிடுது. என்ன பால் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் சும்மா ஆச்சு குடிக்கிறோம்? இது பாங்க காய்ச்சி கொடுக்குறேன். உதவி இப்போ என்னது கொடுக்குறா? இப்படியே கறந்துட்டு சேர்த்து கொடுக்குறேன்.
இப்போ கொடுக்குற கறக்குறா அது என்ன சின்ன ஏத்தா கிடக்கு எத்தனை லிட்டர் கறக்குது நோம்புல பால் குறைவு 3 லிட்டர் அப்படி தாங்கிறது சரியா இப்போ எவ்வளோ லிட்டர் இப்போ காலமே பின்னேரம் 180 எங்கே கொடுக்குறீங்க பண்ணைக்கா மற்ற இப்போ வெயிலத்துக்கும் 10 மடா அப்படி சூடு தானே அப்படித்தான் வெயில் அடிக்குது இப்போ எங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி வேறையா போகிற மாதிரி மாட்டுக்கு பால் வேறையா போடும் விடாங்குது அப்போ ஒன்றும் செய்ய நீங்க குடியா அவனை கொடுக்க அவனே ஏற்கனவே சளியில் இருக்கிறான் வர கூட மறந்து போய் தெரிஞ்சு வா அடே உண்மை அங்கே வேணுமா அவன் தடுமையாக்கா அவன் கொடுத்தா குடிப்பான் சரி ஆனால் வரக்குள்ள என்ன மதியம் குடித்த பெப்சி தான் இப்போ குறைன்னு தோணும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு ஓகே கூட அவன் குடி எப்பயும் அவங்களோட உடல்நலத்தை கவனம் கொடுத்தோம் சரி அப்போ வரட்டே போட்டு சந்திப்பேன் போகிறேன் ஓகேயா